ஷேய் எப்பா சூரியன், நீ வந்து உட்கார்ந்துருக்க. உள்ளே சுற்றி கோடு போடுதான் நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஏறி வழக்கு ஆடுது. அப்போ அவன் எவ்வளோ கொழுப்பு, அவன் வேகமா. அதான் நாங்கள் மகன் உள்ளே போனாலே நாங்கள் எல்லோரும் நிற்போம்ப்பா. அதுக்கு நீ எதுவுமே நீ நினைக்க வேண்டாம்ப்பா. நீ ஈஸ்வரன், நீ லிங்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்ப. பத்தியில் நாங்கள் எல்லா படையும் அவன் பின்னாடியே நின்னோம். என்ன சொல்லுதான் வார்த்தை, என்ன சொல்லுதான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லு, ஸ்டேஷனுக்கு வர சொல்லு அப்படிங்க. அப்போ என்ன அர்த்தம், அவன் ஏவி விட்டவன் எல்லாம் பேசி தன்மை தான் உள்ளே வாரான். என்ன கணக்கு? அப்போ அதிகாரிகளுக்கு, அரசியல்வாதிக்கு கொல்லி வச்சாச்சு, அதிகாரி வீட்டுகளுக்கு கொல்லி வச்சாச்சு. அப்போ சுடுகாட்டு ஏறி போகணும். நீ தப்பு செய்ய போதாண்டா, உனக்கு அந்த கொல்லி கடவுள் இடுவான். அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லு அவனை, பார்ப்போம் எப்படி பத்திரம் போட்டு கடைசி பகுதியில் உள்ளவன் வந்து. அப்போ என்ன அர்த்தம், இவன் எல்லா இடத்துலையும் ஓட்டி நக்கி ஆட்டி வாரான். என்ன காரணம், கவர்மெண்ட் லாயர் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. அப்போ அவனுக்கு கொல்லி வச்சாச்சு, இவனுக்கு கொல்லி வச்சாச்சு. அப்போ அதிகாரிகளுக்கு பூரா கொல்லி வச்சாச்சு. கொல்லி வச்சா தானே சுடுகாட்டு எரிப்பு போவான். கையை தூக்குடா, கண்டார வலிமான கையை தூக்குடா. கடவுள் வந்து பூமியில் உட்காந்து கணக்கு போட்ட உனக்கு கண்ணு இல்லையாடா? உனக்கு அதிகாரி கண்ணு இல்லையா? விளையாட்டுக்கா விட்டுக்கிட்டு கணக்கு. உன்னை மாதிரி கொட்டு மேலே அடித்து பிபி ஊதி சிங்கி தட்டி பேப்பர் கொண்டா உன் பொண்டாட்டி விளையாடா குளிர்காய நீ நினைக்காடா. கொல்லி வச்சாச்சுடா. கொல்லி வச்சா செகண்டில் கண்ணு அப்படியே தூக்கி எறிவான். ஈஸ்வரன் கடவுளால் தான் முடியும், வேறு யாரால் முடியாது. விடா, அதுதான் அரசியல்வாதிக்கு வச்சாச்சு. இப்போ கவர்மெண்ட் வேளாக்கிறவங்க அதான் ஓப்பனாக பேதான்ல, இவனு கொல்லி வைக்கணும்ல. கொல்லி வச்சா வீட்டிலேருந்து காலை எட்டு வச்சு வர முடியாதா? நீ வேலை பார்க்குற டியூட்டிக்கு கவர்மெண்ட் வேளாக்கிறவன் அனைத்தும் காலை எட்டு வச்சு நீ கையெழுத்து போட ஓட்டி ஆட்ட வர முடியாது. இன்னைக்கு கொல்லி வச்சாச்சு. கவர்மெண்ட் வேளாக்கிறவன் வீட்டுக்கு வீட்டு வாசலில் கொல்லி வச்சா என்னன்னு தெரியுமா? புரிஞ்சுப்பார். நல்லா பெரிய மனுஷனாக இருப்பான், உழைச்சி சாப்பிடுவான்டா. நல்லா 70 வயசு 80 வயசு முதியோரில் உழைச்சி சாப்பிட்டு படுத்து தூங்குதான் பாரு, நிம்மதியான வாழ்க்கை. அவன்கிட்ட போய் கவர்மெண்ட் வேளாக்கிறேன் புளுத்தியை போய் கேட்டு பாடுறா. கொல்லி வைக்காருன்னா உன் குடும்பம் வீடு வாசல் கொல்லி வச்சு போகும். ஒழுங்கா போ, சேட்டை பண்ணாதா. நீதியை தவறியாக நடத்துதா உட்கார்ந்துருக்கார் கடவுள். அப்போ அதிகாரி பூரா வேடிக்கை பார்க்கான். அப்போ எல்லாமே எப்போ வீடு வாசல் திங்குது வரைக்கும் கடவுள் நீ கொடுக்க ஒன்னே அவமதிக்காம பார்த்தியா, கடவுளே அவமதிக்காம பார்த்தியா. எவ்வளோ சேட்டாக சுற்றி பண்ணுதான் கண்டார ஒளிமை. இதெல்லாம் பார்க்காத. கொல்லினா என்னன்னு தெரியுமாடா? கவர்மெண்ட் வேளாக்கிறவன் உனக்கு என்ன தெரியும்? நல்லா கேட்டுப்பார். கொல்லி வச்சாச்சு. நம்ம பூரா எப்படி கொல்லி வைக்க போகிறான்னு பார். கொல்லி வச்சா முடிக்க போகிறான்னு அர்த்தம். முக்கால் சத்தியம். ஈஸ்வரன் பரமசிவன் முக்கால் சத்தியம். தின்னு நக்கி அப்படி நாக்கை போட்டு நக்கி அவன் பொண்டாட்டி புள்ளியோட விரிச்சி விளக்கி நக்கி ஓட்டி பூரா பாலாக்கி வச்சுருக்கான். உலக நாடு டெல்லி டு தமிழ்நாடு ஊடாலப்பட்ட மாநிலத்தில் பூரா பாலாக்கி வச்சுருக்கான். முட்டா குயிமன் பூரா விவசாயத்தை பாலாக்கி வச்சுருக்கான். விவசாயம் பண்ணி தின்னுங்கடா. இல்லை அந்த விவசாயம் பண்ணால் நீ பண்ணுத இடத்துல அதில் பறவைகள் புழு பூச்சி வரைக்கும் அதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கான்டா. பூமியில் கடவுள் அத்தனை அழிச்சு வரான். மொட்டா குதிமனுங்க முக்கால் சத்தியம்.